கத்தி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு 2 இட்லிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி இருந்துச்சுன்னா அது அடுத்தவங்களோடது. இது நம்ம மட்டும் சொல்லலை, இயற்கையே நமக்கு சொல்லுது. எப்படின்னு பார்க்கலாமா? வேப்ப மரத்தில் பால் வடிஞ்சிச்சினாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அபசகுணம்னு சொல்லுவாங்க, நல்ல காலம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் பொதுவாக வேப்ப மரத்துலேருந்து பால் வெடித்துக்கு 2 காரணங்கள் தான் இருக்குது. முதல் காரணம், அந்த மரத்துக்கு தேவையான அளவுக்கு மீறின ஏதாச்சும் ஒரு புரதச்சத்துக்களோ இல்லை தண்ணி சத்துக்களோ வந்துடுச்சு அப்படின்னா அந்த மரம் அந்த தண்ணியை வெளியில் ஏற்றுது. ஏன் தண்ணி வெளியே வருது அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே வேப்ப மரத்தில் மாவுச்சத்து இருக்குது. அது மாவுச்சத்தோட அந்த தேவையில்லாத தண்ணி சேர்றப்ப அது மரப்பட்டியை பிளந்து வெயில வரப்ப அது பால் வடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அதோட எக்ஸஸ் வாட்டரை வெயில தள்ளுது, இல்லை எக்ஸஸ் லிக்விட்ஸை வெயில தள்ளுது. 2வது பாயிண்ட், ஒருவேளை அந்த வேப்ப மரத்தில் ஏதாச்சும் ஒரு கிருமி தொற்றுதலோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயங்கள் உள்ள வந்துச்சுனாலோ அதோட நேச்சுரல் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை பட்டையை புலவுபடுத்தி வெயில தள்ளுது. இதனால தான் வேப்ப மரத்துலேருந்து பால் வருது. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்கு தமிழ் மெத்தோட எழுந்திருங்க.